அருணிப்பூ சாம்பார் வைக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் வந்து 150 கிராம் துவரம் பருப்பு வச்சுருக்கேன், 3 தக்காளி போட்டிருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 5 பூண்டு, 1 ஸ்பூன் வந்து பெருங்காய பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நான் அதில் டர்னிப்பூ 2 கழுவி வச்சு போட்டிருக்கேன். சக்தி மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், காஷ்மீர் சில்லி பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு. 1 டம்ளர் ஊற்றுறேன். சுடு தண்ணி தான் நான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலக்கிட்டு ஒரு விசில் வச்சுருவோம். சாம்பாருக்கு வந்து வேறு சட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த சாம்பார் வந்து அதை தூக்கி அதில் ஊற்றுறேன். நான் புளி அதில் ஊற்றுறேன். வேண அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அது பொரியட்டும். வெந்தயம் போட்டிருக்கேன், புளியும் போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் கலராக வரட்டும். வெங்காயமும் போடுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. தாளித்து கொட்டிட்டேன். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்